ஊட்டில ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, கார்த்திக் என்ற இந்த ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். மத்த பசங்கள்லாம் தூங்கி நிற்கும் போது இந்த கார்த்திக் மட்டும் அவரோட செமஸ்டர் எக்ஸாமுக்கு நைட்டு 2 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கார்த்திக் இருந்த அந்த ஒரு ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துச்சு. இவரு தண்ணி குடிக்க போனாலும் ரெஸ்ட் ரூம் போனாலும் கீழே இருக்கிற அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போயாகணும். அப்படி இந்த கார்த்திக் அவரோட தண்ணி பாட்டிலை எடுத்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல தண்ணி பிடிக்கலான்னு கிளம்புறாரு. ரொம்ப நாளாவே ஒரு பூட்டப்பட்ட ரூம் இருந்துச்சு. அந்த ரூமை இவர் தாண்டி போறாரு. போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இவர் அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு அந்த ரூமுக்குள்ள இருந்து யாரோ நகத்தை வச்சு செவுத்த கீறுற சத்தம் கேக்குது. இந்த கார்த்திக்கும் அது என்ன சத்தமா இருக்கும்னு அந்த டோர் கிட்ட போய் அந்த சத்தத்தை கவனிக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த கதவுல இருந்த சின்ன ஹோல்ஸ் வழியா இந்த கார்த்திக் அந்த ரூமுக்குள்ள நடக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்த இவருக்கு பயங்கரமான ஷாக். அந்த ரூமுக்குள்ள யாரோ ஒரு நபர் செவுத்துல மேக்ஸ் ஃபார்முலாவை எழுதி இருந்ததை இந்த கார்த்திக் பாக்குறாரு. அந்த ரூமுக்குள்ள இருந்த அந்த உருவம் திடீர்னு கார்த்திக்க பாக்குது. ஆனா அந்த உருவத்துக்கு முகமே இல்ல. அதை பார்த்து இந்த கார்த்திக்கு பயம் அதிகமாகுது. அந்த சமயத்துல திடீர்னு அந்த உருவம் கார்த்திக்க நோக்கி ஆக்ரோஷமா ஓடி வருது. அந்த சமயத்துல கார்த்திக் பயத்துல கத்துறாரு. தூங்கிட்டு இருந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கார்த்திகோட சத்தத்தை கேட்டுட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து கார்த்திய பார்த்தா அந்த கார்த்தி இறந்து கிடக்குறாரு. அப்போதான் அந்த ஹாஸ்டல் வார்டன் சொல்றாரு, பல வருஷத்துக்கு முன்னாடியே மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ரூம்ல தூக்கிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு. அதை கேட்ட மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈர கொலைய நடுநடுங்கி போயிடுச்சு. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.